ஹாய், பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தீமை செய்கிறாங்களா? நீங்கள் அவங்களுக்கு தீமை செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? நோ, அதை செய்யாதீங்க. அவங்களுக்கு நன்மையை மாத்திரம் செய்யுங்க. ஏனென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுகிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாக இருக்கட்டும் சொல்லப்படுகிறது. ஸோ நீங்கள் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்திற்கென்று செய்யுங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதுக்குடைய பலன் அவரோட கூட வருதான். அதனால தான் இன்றைக்கு பார்த்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒருத்தங்க தீமை இழைக்கிறார்களா? நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்களுக்குள்ள பலனை தேவன் வரும்பொழுது கொண்டு வருவார். அப்படின்னா நீங்கள் யாரு? அநியாயம் செய்கிறவர்களா, இல்லை நீதி உள்ளவர்களா, இல்லை பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? பரிசுத்தமாக இருக்கிறீங்கன்னா இன்னும் பரிசுத்தமாக இருங்க. ஏன்னா அவர் வரும்பொழுது அவனவனுக்கு தேவையான கிரியைகளை அவர் கொண்டு வருவார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். God bless you.